இந்தியாவில் இந்த டைவர்ஸ் பண்ணும்போது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்யோன்யம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுதுங்க. இல்லை அப்படின்னா விவாகரத்து வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. தனித்தனி ஸ்லீப்பிங் குவார்ட்டர்ஸே இருக்கும், தனி வீடே இருக்கும் தூங்குறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். அமெரிக்காவில் டைவர்ஸ் ரேட் அப்படிங்கிறது 100 பேர் கல்யாணம் பண்ணால் 50 பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்களாங்க. ஆனால் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அதோட அதிகங்க. 100 பேர் கல்யாணம் பண்ணால் 78 பேர் டைவர்ஸ் பண்ணுறாங்களாங்க. எனக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கா? வேற ஒன்றும் இல்லைங்க. அமெரிக்காவில் இந்த டைவர்ஸை பண்ணும்போது கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்தியாவில் இந்த டைவர்ஸை பண்ணும்போது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்யோன்யம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுதுங்க. என்ன டாக்டர் குழப்புறீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த விவாகரத்து அப்படிங்கிறது தூக்க விவாகரத்துங்க. ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் 175 கணவன் மனைவிகள் ஒரே பெட்டில் படுக்காமல் வேற வேற பெட்டு இல்லை தனித்தனி ரூமில் தான் படுக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஏன் இப்படி பிரிஞ்சு படுக்கிறாங்க? நம்பர் 1 குரட்டை, 2வது பெட்டில் திருப்பி படுக்கிறது, 3வது பெட்ஷீட்டு 2 பேர் போத்திருப்பாங்க, ஒருத்தர் திடீர்னு சட்டார்னு இழுத்துக்குவாங்க, 4வது எனக்கு ஃபேன் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஃபேன் சத்தத்தை கேட்டாலே ஆகாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, 5வது எனக்கு ரொம்ப குளிருது ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் சபா இப்படி வேத்துக்கிட்டு இருக்கு குளிருதுன்னு சொல்கிறாங்களே முதல்ல ஏசி ஆன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 6வது மெதுன்னு மெத்த இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்பாங்க. பாய் மாதிரி கடினமான ஒரு தரை இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. 7வது எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணும்பாங்க 10 மணிக்கு. இன்னொருத்தர் அப்போ தான் மொபைல் ஃபோனை பார்க்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் ஒருத்தர் எந்திரிச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைட்டை போடுவாங்க. இன்னொருத்தர் காலையில் 7 மணி வரைக்கும் இழுத்து போட்டு தூங்கணும், ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்தோம்பாங்க. 8வது ஒருத்தருக்கு நைட் ஷிஃப்ட் வேலை, இன்னொருத்தருக்கு பகல் ஷிஃப்ட் வேலை. அதாவதுங்க காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாங்க, முடிவே கிடையாது. குரட்டை மட்டுமே தூக்க டைவர்ஸுக்கு காரணம் கிடையாது, பல காரணங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் இன்றைக்கி இதை தூக்க விவாகரத்துன்னு சொல்லக்கூடாதுங்க. இது ஒரு தூக்க விடுதலை அப்படின்னு சொல்லலாம், ஸ்லீப் லிபரேஷன். அஃப்கோர்ஸ் இதுக்காக விவாகரத்து கோரி யாரும் மனு போட போகிறது கிடையாது. இது இன்றைக்கி நேத்தியே வரக்கூடிய பழக்கம் இல்லை, மொபைல் ஃபோனுக்கு அப்புறம் வந்த பழக்கம் இல்லை. அதிகாலத்தில் ரொமானிய காலத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. விக்டோரியன் இந்தியா, பிரிட்டிஷ் காலத்துலேயும் நல்ல பணக்கார குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்லீப்பிங் குவார்ட்டர்ஸே இருக்கும், தனி வீடே இருக்கும் தூங்குறதுக்கு கணவன் மனைவிக்கு. கிட்டத்தட்ட இது 1960களுக்கு அப்புறம் தான் ஒரே பெட்டில் படுக்கிறது அப்படிங்கிற அந்த ரொமான்டிக் நார்மே வந்ததாக சில பேர் சொல்கிறாங்க. எனிவே நாம் இந்த நார்ம்ஸை விடுங்க, சயின்ஸ் என்ன சொல்லுது இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் இந்த யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் படி ஒரே பெட்டில் தூங்குறது ஸ்லீப்போட குவாலிட்டியை பாதிக்குது. 30% உங்கள் பார்ட்னரோட ஸ்லீப் பேட்டர்ன் உங்களை டைரெக்டாக பாதிக்குது. உங்கள் பார்ட்னர் திரும்பினாலோ குரட்டையை விட்டாலோ ஃபோனை நோண்டினாலோ உங்கள் மூளை பாதிக்கப்படுது. மேலும் இன்னொரு ரிசர்ச் இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்க்லி. இங்கே கப்புள்ஸ் யாரெல்லாம் ஒரே பெட்டில் தூங்குறாங்களோ அவங்க ஸ்லீப்பு பாதிக்கப்படுதோ அடுத்த நாள் அவங்க சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது மிக மிக அதிகமாகுது. பேசிக்கலாக தூக்கம் குறையிறது அப்படிங்கிறது நம்மளோட எம்பத்தட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற தன்மையவே குறைச்சிடுது. இதில் இன்னொரு அறிவியலும் இருக்குது, ஹார்மோன் கனெக்ஷன். அதாவது கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவுகள் அதிகரிக்குது தூக்கம் குறையும் போது. ஆக்சிடோசின் அப்படிங்கிற நல்ல ஹார்மோனோட அளவுகள் குறையுது. இது உங்களை மேலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குது. குறிப்பாக பெண்கள் அதிகமாக மெனோபாஸ் காலத்துலேயும் சரி, அதாவது மாதவிடாய் முடிஞ்ச காலமோ இல்லை மாதவிடாய் காலங்களோ இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒன்று, இதனால் கணவன் மனைவி பிரிஞ்சு படுத்திருக்காங்க அப்படின்னா இது வீட்டில் இருக்க பெரியவங்களில் ஒரு பெரிய டவுட்டை உண்டாக்குது. ஒருவேளை உங்களுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனையோ அதனால தான் தனியாக படுத்திருக்கிறாங்களோ அச்சச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. ஆனால் கப்புள்ஸ் இதை பெரியவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கும்போது என்னடா இது புதுசாக வந்த ஃபேஷனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் உருவாகுது. ஆக மொத்தம் ஒரே ரூமில் வெவ்வேறு பெட்டில் படுக்கிறதோ இல்லை பக்கத்து ரூமில் படுக்கிறதோ பல வகையில் தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால பல உடல் ரீதியான நன்மைகளையும் தரதாக இருக்குது. அதாவது சர்க்கரை வரதுக்கான வாய்ப்புகள் குறையுது, இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறையுது, வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பெட்டர் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவி செய்யுது, மென்டல் ஹெல்த் பெட்டராக இருக்குது, மனநலம் நல்லா இருக்குது போன்ற பல நன்மைகள் இதில் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பும் பெட்டராக இருக்குது, நல்ல தூக்கம் நல்ல வாழ்க்கையாக இருக்குது. ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த நிலை தூக்கம் அப்படிங்கிறது 10% அதிகமாகுது. ஆக மொத்தம் டாக்டர் கப்புள்ஸ் செப்பரேட்டாக தூங்கணும் அதானே நீங்கள் சொல்ல வருது? அப்படி கிடையாது. சில பேரால் இது முடியும். ஒரு ட்ரையல் பீரியட் கொடுக்கலாம். முதல்ல விவாகரத்து பெறுவதற்கு முன்னாடி 1 வருட காலம் கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி சில விஷயங்களை மாற்றி பார்க்கலாம். ஒரே மாதிரி பெட்டு, 2 பேருக்கும் சரியாக இருக்கிற மாதிரி பெட்டு,
வெவ்வேறு போர்வை, பெட்டோட இந்த ஓரம் அந்த ஓரம், அப்புறம் ஒருத்தர் முடிச்சிருக்காங்க இன்னொருத்தர் தூங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் இது ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. நானே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவானதுன்னு வைங்களேன். ஏன்னா வந்து நம்ம ஏர்போர்ட்டில் ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லை ஏரோப்ளேனில் போகும்போது இந்த லைட் கட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. இந்த மாஸ்க்கை அணிந்து கொண்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா சூப்பராக தூக்கம் வரும். இன்னொருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என்ன காதுக்கும் வந்து அந்த சென்சேஷன் வரக்கூடாது. அப்போ இன்னொருத்தர் வேற ஏதாவது ப்ளூடூத் இல்லை ஹெட்செட் யூஸ் பண்ணலாம், மொபைல் பார்க்க இல்லை வேலை செய்ய. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இரவு நேரத்தில் நடுராத்திரிலையும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஆக இந்த ட்ரையல் பீரியடில் ஒத்து போச்சு அப்படின்னா சூப்பர், இல்லை அப்படின்னா விவாகரத்து வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. ஏன் போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரூம் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே ரூமில் வேறு பெட் யூஸ் பண்ணலாமா, ட்ரை பண்ணி பாருங்கள். எது இருந்தாலும் தூக்கம் முக்கியம், அதான் நம்மளுக்கு வேணும். மற்றபடி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி எப்போ நீங்கள் சேர்ந்து தூங்கணுமோ தூங்கிக்கங்க, அது உங்கள் சௌகரியம். ஆனால் தூக்கம் ரெகுலராக முக்கியம். இல்லை கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னா இருக்கு ஹெல்த் அட்வைஸ். ஹெல்த் அட்வைஸ்ன்னு சொன்னால் பெரும்பாலானவங்க கேட்டுக்குவாங்க. பட் அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய வார்னிங் சிக்னல் என்னன்னா ஆல்டுகெதர் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக தூங்குறது, ஒருத்தருக்கு சுத்தமாக இந்த விஷயம் பிடிக்கல இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த கம்யூனிகேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும்போது தனித்தனியாக படுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணாது எந்த வகையிலையும். நிறைய பேர் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். சாதாரணமாக வெவ்வேறு ரூமில் படுத்து தூங்குவதன் மூலமாக பல ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸும் சால்வ் ஆகிருக்கு. ரிசர்ச் படி 178 ஃபேமிலிஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும், டாக்டர் இதை நாங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி விஷயம் தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வு பதிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் வீடியோஸும் அப்பப்போ பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.